வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த நாவல் பழம், நவாப்பழம், நகாப்பழம் இந்த பழத்தில் எப்படி ஒயின் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் மெயினாக இது எடுக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, இப்போ சீசன் 1, இன்னொன்று இதோட கலர் நம்ம ஒயின் செய்கிறப்போ நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ளூ கலரில் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. ஸோ இந்த பழத்தில் நம்ம எப்படி ஒயின் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் செய்முறை செய்யும்போது நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ப்ரிப்பரேஷனில் பார்க்கலாம். நண்பர்களே, நம்ம நாவல் பழம் ஒயின் செய்கிறதுக்காக இப்போது ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 300 கிராம் அளவுக்கு நாவல் பழத்தை போட்டு கையால் நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடச்சி க்ரஷ் பண்ணி இப்படி எடுத்துங்க. இவ்வளோதான். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு அடுத்ததாக இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம நவாப்பழமும் தண்ணியும் சேர்ந்த அந்த கலவையை இப்போ தான் வச்சுருக்கேன். ஓகே, இது இப்படியே இருந்து கொதி வரட்டும். கொதி வர்ற கண்டிஷனில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொதிக்கிற கண்டிஷனுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதோட சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். அரை கிலோ அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக இது அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாத்திரம் இப்படியே ஒரு 1 மணி நேரத்துக்கு இருக்கட்டும். இருந்த அந்த கலர் எல்லாமே அந்த தண்ணியில் நல்லா இறங்கட்டும், சர்க்கரையும் நல்லா கரையட்டும். அதுக்கு அடுத்தபடி அடுத்த ப்ராசஸில் பார்க்கலாம். நண்பர்களே, நம்ம நாவல் பழம் அப்புறம் சர்க்கரை போட்டு நம்ம சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம்ல, அந்த மிக்ஸ் ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஃபெர்மெண்டேட்டருக்கு மாற்றிக்கலாம். ஃபெர்மெண்டேட்டர்னால் ஒரு பிளாஸ்டிக் ஜார் மாற்றிக்கலாம். வடிகட்டி தான் மாற்ற போகிறேன். நான் இது ஒரு ப்ளூபெரியோட கலர் கிடைக்கும்னு பார்த்தா கடைசியில் பீட்ரூட் கலருக்கு தான் வந்திருக்கு. பாருங்க, விதை அதில் உள்ள வேஸ்ட்டு. ஸோ நமக்கு 2 லிட்டர் ஒயினுக்கு தேவையான பொருள் கிடச்சிருக்கு. இப்போ இது கூட நம்ம அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம்னா ஈஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸ்பைசஸுக்கு நான் பட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சைஸுக்கு ஒரு பட்டை ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வேறு கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் நான் சேர்க்கலை, நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஈஸ்ட்டு சேர்க்குறதுக்கு முன்னாடி கிராவிட்டி எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ண வேணாமா? கிராவிட்டி பார்த்துக்கலாம். இதில் கலர் சூப்பராக இருக்குல்ல? பார்க்கலாம், ஃபெர்மெண்ட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன கலரில் வருதுன்னு பார்ப்போம். கிராவிட்டி பார்க்கலாம். கிராவிட்டி பார்க்குறது எப்படிங்கிறத என்னோட போன வீடியோ, அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. ஸ்பின் 1.070 அளவுக்கு இருக்குது கிராவிட்டி. இன்னும் கொஞ்சம் வேணால் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 3/4 கிலோ சுகர் வரைக்கும் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் ஒரு 1/2 kg ஆட் பண்ணேன், பட் டென்சிட்டி பத்தலை. 1.070 அளவுக்கு இருக்குது. ஓகே, பரவாயில்ல. நார்மலாக ஒரு 8% அளவுக்கு ஒரு ஒயின் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு அதிகமாக ஆல்கஹால் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுகர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, கிராவிட்டி பார்த்தாச்சு. 1.070 அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம இதில் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால, லைட்டாக சூட்டோடு இருக்கிறதுனால ஈஸ்ட் நான் டேரெக்டாகவே ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு அரை ஸ்பூனே போதும். அரை ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் எடுத்துருக்கேன். இது ட்ரை ஈஸ்ட்டு, சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கின ஈஸ்ட்டு. உங்கள்கிட்ட ஒயின் ஈஸ்ட் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் ட்ரை ஈஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஈஸ்ட் உங்களுக்கு கடையில் கிடைக்கலன்னா அது வாங்குறதுக்கு உண்டான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஈஸ்ட்டு, இந்த ஹைட்ரோமீட்டர், இது எல்லாத்தோட லிங்குமே கீழே இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதோட முக்கியமாக இந்த ஏர்லாக், இதோட லிங்கும் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ணிட்டோம். அடுத்ததாக இதை மூடி போட்டு மூடிக்கலாம். பார்த்தீங்கன்னா வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். இந்த மூடியில் ஒரு ஓட்டை போட்டு அதில் ஒரு க்ரோமட் மாட்டியிருக்கேன். இந்த க்ரோமட்டும் ஆன்லைனில் வாங்கிக்கலாம், லிங்க் கீழே இருக்குது. க்ரோமட் மாட்டியிருக்கேன்.
நல்ல சைட்லலாம் லீக் ஆகாத மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் ஏர்லாக். இது ஏர்லாக் இதில் மாட்டிக்கலாம். ஏர்லாக் மாட்டின பிறகு அது மேலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். தெரியுதுங்களா? கிளியராக தெரியுதுங்களா? இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன், போதும். இப்போ நம்ம உள்ள ஃபெர்மெண்டேஷன் ஸ்டார்ட் ஆகி உள்ளே இந்த கார்பன் டை ஆக்சைடு தள்ளுறப்போ இந்த தண்ணி கீழே போகும், இந்த தண்ணி மேலே ஏறும். அப்படியே அந்த பபிள்ஸ் இந்த கேப் வழியாக வெளியே போகும். வெளியில் இருக்கக்கூடிய ஏர் உள்ளே வராது. இதுதான் ஏர்லாக். இதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. என்னோட பழைய வீடியோஸ்லாம் வேறு மெத்தடில் தான் பண்ணியிருப்பேன். அதை வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது இந்த ஒயினை கொண்டு போய் கொஞ்சம் டார்க்கான பிளேஸில், வார்மான பிளேஸில், டார்க்காக கொஞ்சம் வார்மாக இருக்கக்கூடிய பிளேஸில் கொண்டு போய் வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்தில் ஃபெர்மெண்டேஷன் ஸ்டார்ட் ஆகிரும். ஃபெர்மெண்டேஷன் ஸ்டார்ட் ஆகி இது ஃபுல்லாக முடிகிறது வரைக்கும், அதாவது ஃபெர்மெண்டேஷன்னா இதில் பபிள்ஸ் வரும், அந்த பபிள்ஸ் ஸ்டாப் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸ்டாப் ஆனதுக்கு பிறகு மட்டுமே இதை ட்ரிங்க் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒவ்வொருத்தங்க நிறைய பேர் கேட்குறீங்க, இப்போ ஃபெர்மெண்டேஷன் வந்துட்டுருக்கு, 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, இன்னும் ஃபெர்மெண்டேஷன் வந்துட்டுருக்கு, எப்போ சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறீங்க. சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதோட ஃபுல் அந்த பொட்டன்ஷியல், ஃபுல் ஆல்கஹால் உங்களுக்கு கிடைக்காது, ஃபுல் டேஸ்ட் கிடைக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபெர்மெண்டேஷன் முடிகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ப்ராசஸில் மறுபடியும் பார்க்கலாம். நண்பர்களே, நம்ம நாவல் பழம் ஒயின் போட்டு வச்சு என்னோட கரெக்டாக 5 நாள் ஆச்சு. ஃபெர்மெண்டேஷன் ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டுருக்கு. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பபிள்ஸ் அப்படிங்கிற அந்த கண்டிஷனில் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அதோட கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப க்ளவுடியாக இருக்குது. ஸோ அந்த கலரை கிளியர் பண்ணுறதுக்காக இப்போ பெண்டோனைட் ஆட் பண்ணுறதுக்காக இப்போ வந்திருக்கேன். ஓகே, ஆட் பண்ணலாமா? இதுதான் பெண்டோனைட் கிளே. பாருங்க, இந்த அளவுக்கு பெண்டோனைட் எடுத்திருக்கேன். ரொம்ப கம்மியாக எடுத்தால் போதும். இதை இப்போ நம்ம இந்த தண்ணியில் கலந்துக்கலாம். இது கலக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ரொம்ப இந்த மாதிரி கெட்டியாக வரும் பாருங்க. ஆனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெண்டோனைட் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு, சரிங்களா? ரொம்ப கெட்டியாகவும் கலக்க வேண்டாம், ரொம்ப லூஸாகவும் கலக்காமல் ஒரு நடுத்தரமான ஒரு இந்த ஆப்பத்துக்கெல்லாம் மாவு வைப்போம் இல்லையா, அந்த ஒரு பருவத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். அதுக்கு பிறகு நம்ம அந்த சூடு ஆறணும், அதாவது இது இன்னும் கொஞ்சம் சூடாக இருக்குது, இந்த சூடு ஆறின பிறகு நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பெண்டோனைட் கிளே கலந்து வச்சு ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நாவல் பழ ஒயினில் இதை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் ஓப்பன் பண்ணி வைக்கக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம ஒயினில் பெண்டோனைட் கிளே ஆட் பண்ணிட்டோம். பார்க்கலாம், ஒரு 2 நாள் கழிச்சு பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது கிளியர் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பெண்டோனைட் கிளே இல்லாதவங்க கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் இது ஃபெர்மெண்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கொண்டு போய் ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கூட, ஒரு 2 நாள் 3 நாள் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா கூட இந்த டெட் ஈஸ்ட் எல்லாம் செட்டில் ஆகும், மேலே உங்களுக்கு நல்ல கிளியரான ஒயின் கிடைக்கும். இனி அடுத்தது இந்த ஒயின் கிளியர் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் பார்க்கலாம். நண்பர்களே, நம்ம நாவல் பழ ஒயின் வச்சு இன்னைக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8 நாள் ஆயிருக்கு. டோட்டலாக 1 வாரம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 5 நாளில் ஃபெர்மெண்டேஷன் முடிச்சு மறுபடியும் பெண்டோனைட் கிளே ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கிளியராக இருக்குது. கிளியராக அந்த செடிமெண்ட்ஸ் எல்லாமே கீழே செட்டில் ஆகிருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்கள், ஃபெர்மெண்டேஷனும் நின்றுச்சு, இது பபிள்ஸ் வரல, ஆனால் ஒன் சைடாக தான் நிற்கும் இந்த தண்ணி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதை ஃபில்டர் பண்ணி இன்னொரு பாட்டிலுக்கு மாற்றிக்கலாம். பாட்டிலுக்கு மாற்றினதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். முக்கியமாக இந்த நாவல் பழ ஒயின் வந்து ஒர்த்தா, அதாவது காசு கொடுத்து வாங்கி ரெடி பண்ணுற அளவுக்கு ஒர்த்தா, ஒரு 8 நாள் வெயிட் பண்ணுற அளவுக்கு ஒர்த்தா அப்படிங்கிறத இப்போ நம்ம செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இதோட ஆல்கஹால் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முடியை ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து அதை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு டியூப் தான் யூஸ் பண்ணுறேன். அடியில் இருக்கிற இந்த செடிமெண்ட்ஸ் வராமல் எடுக்க போகிறோம். பாட்டிலெலாம் நல்லா க்ளீனாக கழுவி எடுத்து வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஓகே, பார்த்தீங்கன்னா இதில் 2 பாட்டில் தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா செடிமெண்ட் கொஞ்சம் மிக்ஸ் ஆயிடுச்சு, அதனால் இது இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆனதுக்கப்புறம் அடுத்த பாட்டிலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல க்ளீனாக கிடச்சிருக்கு, தெரியுதுங்களா? ஓகே, ஸ்டிக்கரை எடுத்துட்டோம்னா கொஞ்சம் கிளியராக தெரியும்.
பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல, நல்ல ரெட்டிஷ் கலரில் நல்லா க்ளீனாக இந்த பக்கத்தில் இந்த பார்த்தா அப்படியே அந்த பக்கம் தெரியுது, அந்த அளவுக்கு இருக்குது. சரி, ஓகே நண்பர்களே, இப்போ இதோட டேஸ்டிங் டைம். டேஸ்ட் எப்படி இருக்குது? டேஸ்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். டேஸ்ட் எப்படி இருக்குது, இதோட ஆல்கஹால் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்கஹாலை செக் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குங்க, கலர் வேறு லெவலில் இருக்குது. இப்போ இதோட ஃபைனல் கிராவிட்டி எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இதோட கிராவிட்டி, ஃபைனல் கிராவிட்டி கரெக்டாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.000, அதாவது வாட்டரோட கிராவிட்டிக்கு ஈக்குவலான கிராவிட்டியில் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட் எடுத்த அந்த இனிஷியல் கிராவிட்டியையும் இதையும் கால்குலேட் பண்ணி இதோட ஏபிவி ஆல்கஹால் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத கீழே வந்து இப்போ எழுதி காமிக்கிறேன். ஓகே, இப்போ டேஸ்டிங் டைம். இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. கலரை பாருங்க, வேறு லெவலில் இருக்குல்ல, பா செம. தெரியுதுங்களா? இந்த பக்கம் என்னோட முகம் தெரியுதா? ஹாய் ஹாய் ஹாய். ஸ்மெல் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, எந்த ஒரு ஹார்ஷான ஸ்மெல்லும் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, அருமையான ஸ்மெல். ஓகே, உங்கள் அனுமதியோட நான் இதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன், டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பபிள்ஸ் எல்லாம் நிறைய வருது. Cheers. நாவல் பழ ஒயின். Cheers. ஆஹா, சூப்பர். செக் பண்ணிக்கங்க, கீழே செக் பண்ணிக்க, நான் எவ்வளோ ஏபிவி சொல்லியிருக்கேன்னு. நல்ல கசப்பு இருக்குது. அந்த ஒரு லைட்டான ஒரு டேங்கி டேஸ்ட் இருக்குது. அது மாதிரி நல்லா கொஞ்சம் ஃபிஸியாக இருக்குது ட்ரிங்கு. வேறு லெவல். ஒன்று சொல்கிறேன், அந்த நவாப்பழத்தோட டேஸ்ட்டு நல்லாவே இதில் தெரியுது. நவாப்பழம் நம்ம சாப்பிட்றப்போ அந்த நாக்கில் லைட்டாக கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் லைட்டாக அப்படி பிடிக்கும்ல, துவர்ப்பு சுவையா, அந்த மாதிரி அந்த ஒரு டேஸ்ட் லைட்டாக கிடைக்கிது. கலர் வேறு லெவலில் இருக்குது. சிமிலர் டு கிரேப் ஒயின், பீட்ரூட் ஒயின் மாதிரி இருந்தாலும் அதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஊற்றுறப்போ ஒரு பிங்கிஷ் கலர் தெரியுதுங்களா, ஒரு பிங்கிஷ் ஒரு கலர். ரெட்டுன்னு சொல்ல முடியாது, இதை ப்ளூன்னு சொல்ல முடியாது, ஒரு பிங்கிஷ் கலராக இருக்குது. கலர் சூப்பராக இருக்குது, ஆனால் அதை விட டேஸ்ட் அருமையாக இருக்குது. உங்களுக்கு லோக்கலாக இந்த நவாப்பழம், அதாவது நாவல் பழம் அவைலபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப காசு கொடுத்து வாங்கி ரொம்ப காஸ்ட்லியாக செலவு பண்ணி இதை நீங்கள் தயார் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதை விட பெட்டராக நம்ம கிரேப் ஒயினுக்கு போயிடலாம். ஆனால் உங்களுக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்குது, பக்கத்தில் மரங்கள் இருக்குது, நிறைய பழம் கீழே விழுந்து வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அருமையான ட்ரிங்கு, நிஜமாகவே சொல்கிறேன், ஒரு வேறு லெவல் ட்ரிங்கு. 8 நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒரு அருமையான ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்தவங்க இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்கிறதுக்கு மறக்காதீங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் நம்ம இந்த ஒயின் தயாரிப்பு யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாத்தோட லிங்குமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னோட டெலகிராமோட லிங்க், டெலகிராம் குரூப்போட லிங்கும் கீழே இருக்குது. என்கிட்ட ஏதாவது டவுட் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டுக்கலாம். கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். அவ்வளோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்குறதுக்கு மறக்காதீங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை இட்ஸ் மீ சதீஷ்குமார், சைனிங் ஆஃப்.